ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன்கள், இந்த விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆங்கில தேதி 17/9/2025 முதல் 17/10/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிதுனத்தில் இருக்கிறார். 21 நாள் இருக்காருங்க. 21ஆம் தேதி புரட்டாசி 21 அதிசாரம் பெற்று உங்களுக்கு 2ஆம் இடமான அந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடமான கடகத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்கிறார். கடைசி 10 நாள் அங்கே இருக்கார். இந்த குரு அதிசாரம் பெற்று போவது என்பது மிக மிக சிறப்பு. அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட போகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் 5ஆம் தேதி சர்வ மாலைய அமாவாசை வருதுங்க. புரட்டாசி 20 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே நாராயணனை நமஸ்கரிக்கக்கூடிய மாதம் இது. நம்புங்கள் நாராயணனை. நாராயணனை நீங்கள் வழிபாடு பண்ண ஓம் நமோ நாராயணா அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு. இப்பொழுது முதல் 12 நாள் தன்னுடைய வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 19 நாள் 2ஆம் இடமான துலாத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பர். இப்படி ராசிநாதனுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது வருமானத்தை தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் செலவு ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கிறார். மற்றபடி குரு உங்களுக்கு 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்று 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ முதல் 21 நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா, மொத்தம் இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலையும் 10ல் குரு இருந்தாலும் ஓகே தான். 11ஆம் இடத்தில் குரு உச்சமடைந்து அடைவதும் ஓகே தான். அப்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஓஹோன்னு இருக்க போது சாதிக்க போகிறீங்க. நாராயணனின் திருவருளால் இந்த மாதம் எல்லாம் நல்லதாக அமையப்போகிறது. பல வரவு அதிகரிக்கப் போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டப் போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு காலகட்டம். அடுத்தது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாங்க, ஒன்றும் குறை இல்லை.
ஃபைனான்ஸையே தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணலாம். இப்போது பணம் வருவாய் இருக்குது, தொழில் சிறப்பாக போகுது, பணம் வருவாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ நீங்கள் எதை காலி பண்ண வாங்க, இல்லை ஏற்கனவே வாங்கி வச்ச காலி பணியில் வீடு கட்ட, ஃப்ளாட்டு நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாகவே ஃப்ளாட்டு கட்ட, இப்படி ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. நிச்சயமாக குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்கார்ந்து பேசி நல்ல சுப முடிவாக எடுப்பீர்கள், சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாக. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இல்லை பையனை உங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறதோ, இல்லை உயர்கல்விக்காக படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையோ கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க, சாதிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள், வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, கொடகுழி விடுவீங்க, வாடகை வரும். அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு சில பேர் பழப்பு நடத்துவாங்க. நல்ல சவாரி கழிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மொத்தத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்பது மிக மிக உன்னதமாக இருப்பதால் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள். இப்போ குடும்பத்தில் அமைதி, பண மழை பொழிய போகிறது. வீடு வாங்க, மனம் வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த. ஸோ இந்த மாதம் கொண்டாட்டமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல ராகு வேறு இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு பெறும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக. 6ஆம் இடம் அதிர்ஷ்டமான இடம், வெற்றி ஸ்தானம். அங்கே ராகு இருக்கிறது ஒரு வெற்றி, குரு பார்க்குறது டபுள் வெற்றி. அப்போது உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு வேண்டாம் வெறுப்பாக இருந்துடாதீங்க. காலம் நம் கையில் இல்லை, கிரகங்கள் கையில் இருக்கிறதால, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகிடுவீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுவீங்க. இல்லை வெளிநாடு போகணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்கேன், தாராளமாக போங்க. டெஃபினட்டாக அந்த வாய்ப்பும் தேடி வரும். அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு. இந்த 7 சனி இருக்கிறது வக்ரமாக இருக்கிறதால அது 6ஆம் வீட்டு பலனை தாங்க செய்வார். 7 இருக்கிறதா அப்போ கெடுபலனை செய்வதற்கு மாறாக நல்ல பலன், விபரீத ராஜயோகத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். அடுத்தது 11 செவ்வாய் 5ல் அமர்ந்து 11 பார்க்குறார். செவ்வாய் பூமிகாரகன், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலம், லாபம் கிடைக்க போகுது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதால கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். ஏன்னா சூரியனையும் சனி பார்க்குது, 9ஆம் இடத்தையும் சனி பார்க்குது. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் 9 செவ்வாய் 9 சுக்கிரன் 12 இருக்கார். அதனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில், அதாவது கலைத்துறை புதன் உச்சங்க, சொல்லவே தேவை. கலைத்துறை அன்பர்கள், சினிமா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் 12 நாள், அது சூப்பரு. அப்புறம் 19 நாள் குரு பார்வையில் 2ஆம் இடத்துல இருக்கார். அது இன்னும் அதுவும் சூப்பர் தானேங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், நகைச்சுவை நடிகர்கள், மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம்.
உங்கள் காட்டில் மழை நீங்கள் இந்த மாதம் சாதிக்க தான் போகிறீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய நிலை இருக்குது. சரிங்க, முதல் 21 நாள் குரு 10ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 7க்குடையவன் 11ல் வரார், 4க்குடையவன் 11ல் வரார். சூப்பர். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், மனைவியால் வருமானம் சம்பாத்தியம், அதே மனைவியால் செலவினங்களும் ஏற்படும். சுக்கிரன் 12ல் இருக்கார். இப்போது உங்களை பொறுத்த வரலையும் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குது. அங்கே போய் டூர் மாதிரி போயிட்டு வர்றதுக்கும் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குது. ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஒரு சிலர் 4 வீலர் விற்றுட்டு புதுசாக 4 வீலர் வாங்குறதோ இல்லை 2 வீலர் வாங்குறதோ அந்த அமைப்பும் கண்டிப்பாக ஏற்படும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான பொன்னான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாக. இந்த ராசி அன்பர்களுக்கு 12க்குடைய சூரியன் ராசியில் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். செலவினங்கள் இருக்கும். தேக ஆரோக்கியத்துக்காக, அதாவது மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான, ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த புரட்டாசி 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் சூப்பர். அந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, சூதனமாக நடந்துக்குங்க. சொந்த வண்டி வாகனங்களோடு போகாதீங்க. ஆட்டோவில் போங்க, பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் சூதனமாக இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போயிடும். அதாவது முளையிலே கிள்ளிடுவீங்க, பெருசாக ஆகாமல். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி சூப்பரான ஒரு நேரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள். ராசிநாதன் உச்சமடைவது, குரு பார்வையில் இருப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம். 7க்குடையவன் 11ல் இருக்கார். மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிறவங்களால், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். 4க்குடையவன் 11ல் இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு சிறப்பாகவே இருக்கும். சம்பாத்தியம் அருமையாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், அனுகூலம். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு முடிவுக்கு கூட எடுத்துகிட்டு போய் செய்வீங்க. அதுவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.